இப்ப மணி 12 ஆயிடுச்சு. இந்நேரம் நம்ம வீட்டுக்கு பின்னாடி நம்ம வானதியை கூட்டிட்டு போக கரிகாலன் வந்திருப்பான். நான் போய் உங்க அப்ப என்ன பண்றாரு ஏது பண்றாரு பாத்துட்டு வந்துடுறேன். சரியா? சமயம் பார்த்து யாருக்கும் தெரியாம வானதியை கூட்டிட்டு போய் கரிகாலன் கூட அனுப்பி வச்சிடலாம். சரியா? இரு. என்ன நீ திகச்சு போய் நிக்கிறீங்க? காப்பியில எலி மருந்து கலந்து கொடுத்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. இதுங்க எதுக்கு இப்போ வந்திருக்குங்க? காஃபில எலி மருந்து கலந்தது தப்பு இல்லடி, அத உங்ககிட்ட சொன்னேன் பாரு, அதுதான் தப்பு. சொல்லாம இருந்திருந்தா இந்நேரம் குடும்பத்தோட மொத்தமா போய் சேர்ந்திருப்பீங்க. நான் யாரு? வரதனோட தங்கச்சி. எனக்கு ஒரு கண்ணு போனா கூட பரவாயில்ல, என் எதிரிக்கு 2 கண்ணு போகணும்னு நினைக்கிற ஆளு எங்களுக்கு விஷம் வச்சவங்கள சும்மா விட முடியுமா? உங்க பொண்ண கட்டாம நாங்க போகவே மாட்டோம். உங்க பொண்ணுக்கும் என் பையனுக்கும் கல்யாணம் மட்டும் முடியட்டும், அதுக்கப்புறம் நான் யாருன்னு உங்களுக்கு காட்டுறேன். அப்படி ஒண்ணு நடந்தாதானடி? அம்மா, என்னம்மா போன வேகத்துல திரும்பி வந்துட்ட? அந்த விளங்காதவ குடும்பத்தோட வந்து ஹால்ல உட்காந்துருக்கா. அன்னைக்கே சாகட்டும்னு விட்டு தொலைஞ்சிருக்கலாம். யாருமா? உங்க அப்பனோட தங்கச்சி தான். குடும்பத்தோட வந்திருக்காங்களா? நாளைக்கு தானம்மா ஃபங்க்ஷனு, இப்ப எதுக்கு வந்திருக்காங்க? எனக்கு என்னடி தெரியும்? உங்க அப்பன் ஏதோ சதி திட்டம் போட்டிருக்கான்னு தான் நான் நினைக்கிறேன். உடனே கரிகாலனுக்கு போன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லியே ஆகணும். சத்யா, என் போன் எங்க வச்சேன்? போயிட்டு வரேன் மாமா. ஏய் வானதி, அத பிடிக்காத, என்ன பண்ற? மாமா, ஏய் என்ன பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு இருக்க? எனக்கு வேற வழி தெரியல மாமா. என் கழுத்துல இருக்கிற தாலிய அறுத்தே ஆகணும்னு என் அப்பா ஒத்த கால்ல நிக்கிறாரு. என் கழுத்துல இருந்து தாலி இறங்குனா அருள் மாமாக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அதான் என் உயிரை விட்டுறலான்னு. ஏய் முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்காத, முதல்ல அதை கீழே போடு. போடுங்கல்ல. இங்க பாரு, உங்க அப்பா உன் கருத்தில் இருக்கிற தாலியை அறுப்புன்னு சொன்னா அதுக்கு நான் விட்டுருவானா? உன்னை கூட்டிட்டு போதான் நான் இங்க வந்திருக்கேன். இங்க இருந்து கூட்டிட்டு போனா அந்த கோவத்துல என் அப்பா அருள் மாமாவை ஏதாவது பண்ணிடுவாரு மாமா. எனக்கு பயமா இருக்கு. ஏய் அதுக்கெல்லாம் இனிமே வாய்ப்பே இல்ல. ஏன் அப்படி சொல்றீங்க? அருள் வெளிநாட்டுக்கு போறதுக்கு வீட்டை விட்டு கிளம்பிட்டான். ராத்திரி 2 மணிக்கு மதுரையில இருந்து பிளைட் ஏறி கிளம்பிடுவான். இங்க பாரு, அவன் எப்படியாவது வெளிநாட்டுக்கு போகணுங்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ண. அவன் உயிரோட இருக்கணும்னு நீ உன் உயிரை விட போற. ஆனா அவன் உன்னை பத்தி எந்த கவலையும் படாம அவன் வாழ்க்கையை பார்த்து கிளம்பிட்டான். நீ அவசரப்பட்டு எடுத்த முடிவாலதான் உனக்கு இந்த நிலைமை. இங்க பாரு, உன் புருஷன் உன்னை விட்டு போயிட்டான், உங்க அப்பனும் உனக்கு எதிரா இருக்கான். இனிமேலாவது அவசரப்பட்டு எதுவும் செய்யாம தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளு. சரி, அழாத. வலிக்குதியா 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 விடியா வலிக்குதியா.
வலிக்குதியா வலிக்குதியா அப்படியா கைய அப்படியா ஆனா நியாயமா போகணும்னு பொறுமையா இருந்தா கைய அப்படியா வலிக்குதியா அதிகாரம் இருக்கிற திமிர்ல ஆடுறீங்களா நீங்க? அண்ணா சட்டம் மக்களோட பாதுகாப்புக்காக தான், உங்க ஆணவத்துக்கு கிடையாது. அத நாங்க மதிக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு நீங்களும் மதிக்கணும். போலீஸ்கார மேலே கை வச்சிட்டே நீ? கைய வைக்கல, காலை வச்சாரு. எட்டி உதைக்கும் போது உனக்கு தெரியலையா? யோ என்னையா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? எல்லாரையும் தூக்கி உள்ள போடியா. யோ சொல்றேன், நின்னுட்டே இருக்கீங்க, புடிச்சு உள்ள போடுங்கய்யா. ஐயா, ஊர் தலைவர் மேல கைய வச்சா ஊரே வந்துருங்க ஐயா, பிரச்சனை ஆயிடுங்க ஐயா. உண்மையான அதிகாரம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இதுதான். இந்த ஊர் உங்களோட கோட்டை இல்ல, என்னோட கோட்டை. இப்ப நீங்க என் கூட வந்து வரதனை அரெஸ்ட் பண்றீங்க இல்ல, என்ன ஆகும் தெரியுமா? என்ன மிரட்டுறியா? வரலன்னா என்ன ஆகும்? குணசேகர் அந்த போனை கொடு. என்னங்க? இங்க நடந்தது எல்லாமே இந்த போன்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. நீங்க என் கூட வந்து வரதனை அரெஸ்ட் பண்ணாட்டி இந்த வீடியோ சிஎம் செல்லுக்கு போயிடும். அடுத்த நிமிஷம் உங்க வேலை போயிடும், நீங்க உள்ள இருப்பீங்க.